அண்ணே வேலு பேசுறாரு. வேலுவா? என்ன வேலு? பிரேம், இவனை நீ பாத்துக்க, அவனை நான் பாத்துக்க. ஓகே. நமக்கு முன்னாடி யார் போட்டது? யாரா இருக்கும்? ஹாய். ஹாய் சந்தோஷ். உன்னை தேடி எங்கெங்க போயிருந்த? நீ எங்கேயுமே இல்ல. கடைசி எங்க வந்த? என்ன தேடியா? எதுக்கு? இல்ல, உனக்கு ஒரு gift பிரசன்ட் பண்ணலாம் தான். எனக்கு கிஃப்டா? எனக்கு பர்த்டே இல்லையே. உனக்கு பர்த்டே கிடையாது தான், பட் உனக்கு எனக்கும் பூக்க போற புது உறவுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கலாமே. வர வர சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிச்சுட்டா நீ. சரி, நானும் உனக்கு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன என்ன தேடினியா? எதுக்கு ஆஷா? நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? இரு இரு, நீ ஏதோ கிஃப்ட் எடுத்து வந்திருக்கியா, அது முதல்ல காமி. இல்ல ஆஷா, முதல்ல நீ தான் நீதான் காமிக்கணும். நீதான் காமிக்கணும். கேளு ஆஷா, ப்ளீஸ். நானே முதல்ல காமிக்கிறேன். சந்தோஷ், நான் அன்னைக்கு சொன்னேனே ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட், வெல் விஷர்னு. அதுக்கு மேல ஒரு உறவு இருக்கு நீ சொன்னல, அதுக்கு தான் இந்த ராக்கி. சந்தோஷ், தூங்குற மாதிரி நடிக்கிறவள எத்தனை பேர் வந்தாலும் சரி எழுப்பவே முடியாது. என்ன ஆஷா, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. இந்த சந்தோஷம் சந்தோஷோட மனசு சாகடிச்சதால வந்துச்சா? ராக்கி ரொம்ப அழகா இருக்குல்ல? அவன் உன்னை லவ் பண்றது சத்தியமா உனக்கு புரியவே இல்லை, அப்படித்தானே?
புரியும். உனக்கு எல்லாமே புரியும். ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற. இத பாரு ஆஷா, வாதத்துக்கு மருந்து உண்டு, புடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் சொல்ற மாதிரி நான் அந்த நினைப்போட பழகல, ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகினேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. நான் அவனை லவ் பண்ணலன்னு யார்டா அவனுக்கு சொன்னது? சந்தோஷ விட நான் தான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஏய், அப்புறம் எதுக்காக இந்த நாடகம், இந்த ராக்கி இதெல்லாம்? அவனோட காதல என்கிட்ட சொல்லி சொல்லி சோர்ந்து போவான் பார், அப்ப சொல்லுவேன் என்னோட காதல. எதிர்பார்த்து கிடைக்கிற திருப்தியை விட எதிர்பாராம கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் ஜவஹர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? ஏய் ஆஷா, நீ உண்மையை தானே சொல்ற? காட் ப்ராமிஸ். அப்புறம் ஜவஹர், இந்த மேட்டர் அவன்கிட்ட சொல்லிட மாட்டல? இல்ல, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நினைச்சேன் நாம நினைச்சது சரியா போச்சு. ஐயோ ப்ராமிஸா பா, இங்க தான் டெட் பாடி இருந்தது. சத்தியமா இங்க தான் பாத்தேன். இப்ப எங்க போச்சு டெட் பாடி? அதானே எனக்கு தெரியல. இவ கதையை பார்த்தல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவளுக்கு எதையாவது பாத்துட்டு பெண்ணா திருப்பி வேலையா போச்சுன்னு. ஏப்பா தாங்க முடியலடா சாமி. அப்ப நான் சொல்றது யாருமே நம்பலையா? ஏய், இப்ப நீ எங்க கூட வரியா இல்லையா? இல்ல இப்ப நீ பணமாயிடுவ. அடுத்தவங்களை ஏமாத்துறது வேலையா போச்சு. இந்த பாரு, இந்த நடு ராத்திரில காட்டேஜ் விட்டு வெளியில வந்து வாக்கிங் போறதெல்லாம் விட்டு மரியாதையா வா. டெட் பாடி கிடக்கு, உள் பாடி கிடக்கு. முதல்ல மெட்ராஸ் போய் சேர்ந்து வழியை பார்க்கணும். என்னது அங்க ஒரு டெட் பாடிய பார்த்தோம், இப்ப போய் பார்த்தா காணாம போயிடுச்சு. இங்க ஒருத்தர் சாமியார் மாதிரி நின்னுட்டு இருந்தான், இப்ப அவனும் காணாம போயிட்டான். இதெல்லாம் உண்மையா இல்ல எனக்கு தான் பிரம்மையா? கடவுளே. இவனை பாரு, சோமியா படிக்கிறது நமக்கு யூஸ், இவன் டைரி எழுதி யாருக்கு யூஸ்? பொண்டாட்டிய நினைச்சு ஏதாவது கவிதை எழுதிட்டு இருப்பான். படிக்கிற காலத்துல கல்யாணம் பண்ணிட்டா இதான் பெரிய தொல்லை. அப்படி பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய டெல்லிக்கு படிக்க அனுப்புறது அதை விட பெரிய தப்பு. அதான் அடிக்கடி டெல்லி போயிட்டு பொண்டாட்டியோட டுவேட் பாடிட்டு வரானோ. அது முடியாதப்போ கவிதை எழுதிட்டு இருப்பான். சரி, நம்ம 2 பேரும் வரமா வருதுங்களாமா? போறமாவா? ஆமா. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. வா. எப்பா சாமி, ஆளை விடு. இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ஓகே மேடம், நீங்க கிளம்பலாம். வா வா வா. இதுக்கு பேர் தான் தள்ளிட்டு போறதுங்கிறதா? ஹலோ. ஹாய் ராகுல். சீ போடா, என்கிட்ட பேசாத. உன் போனுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப கூட உன் போட்டோவை புக்ல வச்சு பாத்துட்டு இருக்கேன். ராகுல், உன்னை பார்க்காம சத்தியமா என்னால இருக்கவே முடியல தெரியுமா? எப்படா பிக்னிக் முடிச்சுட்டு மெட்ராஸ் வருவேன் இருக்கு. ஏய், உன் போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றேன்ல. ஆமா, உண்மையா சொன்னா உனக்கு பிடிக்காது. சரி, நான் ஊருக்கு திரும்பி வர வரைக்கும் தாங்குற மாதிரி அடுத்தவா ஒரு முத்தம் கொடு பாக்கலாம்.
ஓகே 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 இப்பதான்டா எனக்கு திருப்தி. சரி நான் இப்ப குடுக்கறேன், நீ வாங்கிக்கோ. நாளைக்கு மறக்காம போன் பண்ணுடா. ஓகே பை, ஐ லவ் யூ. சந்தோஷ், நீ எப்ப வந்த? போன்ல உன் லவர் கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். ஆஷா, உன்னோட காதலுக்காக உன் பின்னாடி நாயா அணிஞ்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது புரியாத மாதிரி நடந்து என்ன நோகடிச்சேன். என்ன பைத்தியக்காரன் அலைய விடுறதுல உனக்கு என்ன லாபம்? நான் உன்னை அலைய சொல்லலையே. எனக்குன்னு ஒரு லவ் இருக்கும்போது நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? இது அப்பவே என்கிட்ட சொல்லி தொலைச்சிக்கலாம்ல. உன் மனசுல எவன இருக்க மாட்டான்னு நினைச்சுதான் உன் பின்னாடி சுத்தினேன். இப்படி ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா என் மனசை நான் மாத்திருப்பேன்ல. இத பாரு, நீ யார வேணா லவ் பண்ணிட்டு போ. ஆனா சாகர வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். நீ என் மேல இவ்ளோ அஃபெக்ஷன் வச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் போன்ல பேசிட்டு இருந்தேனே என் லவ்வர், அவன் போட்டோவை தரேன் பாரு. பார்த்துட்டு அவன் எனக்கு மேட்சிங்கா இருக்கான்னு நீ சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பேரு ராகுல், வயசு 3, படிப்பு LKG. இவனை தான் நான் போன்ல லவ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அக்கா பையன். ஏய் ஆஷா, நீ இவ கூட வா. சந்தோஷ், நான் எப்போ உன்னை முதல்ல காலேஜ்ல பார்த்தனோ அப்பவே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீயும் என்ன விரும்புறேன்னு தெரிஞ்சப்போ நான் பட்ட சந்தோஷம் இருக்கே, அது வார்த்தையில சொல்ல முடியாது. நீ ஒவ்வொரு முறையும் உன் காதல சொல்லும் போதெல்லாம் நானும் என் காதல சொல்லி உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும்னு என் மனசு துடியா துடிக்கும். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்னா உன் மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஆனா என்னை விட நீதான் என்ன அதிகமா நேசிக்கிறேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். I love you, Santosh. I love you so much.